அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டாக எழுதி வச்சு போயிட்டாங்க. அந்த அக அனுபவத்தை பெற்று அந்த நிலையில் இருக்கிற மட்டும்தான் அதுக்குண்டான விளக்கத்தை கூறி அந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். புக்கு படிப்பதாலோ சொற்பொழிவு கேட்பதாலோ புக்கை படித்து கொண்டு தனக்கு தூணியை சொல்வதாலோ அதை நீ கேட்பதாலோ எந்த ஆத்ம ஞானத்தை யாரும் பெற முடியாது. திருப்தியாக இருக்கும். சரிங்களா? நம்முடைய இறைசக்தி மையம் என்பது என் குருவோட குரு 3000 ஒளி தேகியாகிறார். அவர் என் குருநாதருக்கு சகல வித்தியையும் கற்றுக் கொடுத்து அவரிடம் நான் குருகுல கல்வி கற்றுதான் இந்த பயிற்சியை குருசக்தி மையம் இறைசக்தி மையம் என்று 2005 முதல் பயிற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது குருகுல கல்வி மையம், ஞானிகள் வம்ச வழியில் இறைசக்தி மையம். இதில் திருமூலர் எழுதிய பாட்டு, இந்த பாட்டு விளக்கம் 1 மணி நேரத்தில் இந்த உலகத்தில் முதல் முறையாக இந்த பாட்டோட விளக்கத்தை கூறி 1/2 மணி நேரத்தில் அந்த நிலையை அடைய செய்ய வைப்பது இந்த உலகில் இறைசக்தி மையத்தில் மட்டுமே என்று உறுதியாக கூற முடியும். கவனிய, ஆரிய நல்லன் குதிரை 2 வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே அப்படிங்கிறார். இது விளக்கம் என்ன தெரியுங்களா? ஆரிய நல்லன் குதிரை 2 அப்படிங்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பாட்டோட விளக்கத்துக்கு முன்னாடி போவோம். நாம தாயின் வயிற்றில் கர்ப்பப்பையில் உள்ள இருக்கிற வரலும் தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரலும் உள் சுவாசம் தானாக ஓடிச்சு. குழந்தை மூச்சில் துள்ள தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரலும் 12-16 மூச்சு தானாக ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ குழந்தை பிறந்து வெளியே வந்து தொப்புள் எடுத்து முடிச்சு போட்டவுடன் அந்த மூச்சு நின்று போச்சு. இப்போ தொப்புள் கொடியிலிருந்து அவுட்டர் பிரீத்திங், இன்னர் பிரீத்திங் ஸ்டாப். அவுட்டர் பிரீத்திங்கில் சூரியலை சந்திரகலையாக மூக்கில் இது வழியாக சுவாசம் ஓடுது. அதான் ஆரியன் நல்லன் குதிரை 2 குதிரை 2 சூரியகலை சந்திரகலை மூச்சு போயிட்டு இருக்கு. வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை. இந்த குதிரைக்கு அடிவாளம் வர மாதிரி அதை இழுத்து நிப்பாட்டுறதுக்கு யாருக்குமே தெரியாதான், அறிவார் யாரும் இல்லை. அது சொன்னாரு, கூறிய நாதன் குரு அருள் பெற்றால் அதை உணர்ந்து சொல்லக்கூடிய நாதன் குருநாதர், நாதத்தால் மட்டுமே அந்த மூச்சு அடங்கும். வேற மந்திரத்துக்கு எதுக்கு அடங்காது. சும்மா உட்காந்தா அப்போதைக்கு அமைதியான மாதிரி இருக்கும். இப்போ நாதன் குரு அருள் பெற்றால் அந்த குருநாதத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தால் வாரி பிடிக்க வசப்படும் தானே, அந்த மூச்சு உங்களுக்கு வசமாங்கிற. இப்போ நம்ம 1 மணி நேரத்தில் ஞானத்தை அடையக்கூடிய மார்க்கத்தில் முதல் ஸ்டெப் என்ன தெரியுங்களா? இறைவன் அடையக்கூடிய மார்க்கம் ஞான மார்க்கம். அந்த ஞான மார்க்கத்தில் முதல் நிலைப்படையே மனதை அடங்க செய்தல். மனம் மூச்சாக என் அலைகளாக சென்று கொண்டு வெளியே போயிட்டு இருக்கு. அந்த சூரியகளை சந்திரகால போடக்கூடிய மூச்சை ஒரு இடத்துல நிப்பாட்டணும். மனம் எங்கே தோன்றியதோ அந்த இடத்துல நிப்பாட்டணும். அப்போ நம்ம விடக்கூடிய மூச்சில் 12 விதமான எண்ணலைகள் மூச்சு ஓடிட்டு இருக்கு. அத்தனையும் கொண்டாந்து எப்போ ஆதியில் அடங்க வைக்கிறோமோ அந்த 12 மூச்சை அப்போதான் 16 மூச்சு ஓப்பன் ஆகும். அது ஞான குரு நாதத்தால் மட்டும்தான் முடியும். மனமிருக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. மனத்தை இறக்க வைக்கணுங்கிறார். மனம் எங்கு உண்டோ வாயு அங்கு உண்டு, மனம் எங்கு வாயு அங்கு இல்லை. இப்போ மனம் வச்சு மூக்கில் காத்து வர நம்ம பயிற்சியில் 1 மணி நேரத்தில் உங்கள் மனதை 1/2 மணி நேரத்தில் அடங்க செய்கிறோம். எப்போ மனம் அடங்குதோ உங்கள் மூக்கில் சுவாசம் வெளியே வராது. 14 மூச்சு தானாக ஓட ஆரம்பிக்கும். இந்த உலகில் முதல் முறையாக என் குருவர்களால் குரு பரம்பரைகளால் 24 மணி நேரமும் உங்கள் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராத ஒரு அற்புத ரகசியத்தை நம்முடைய இறைசக்தி மையத்தில் கற்றுத்தருகிறோம் குருவர்களால். வேற எங்கேயுமே கிடையாதுங்க. மனித ஆயுசு என்பது மூச்சு வச்ச நினைக்கப்படுகிறது. அப்பாவோட உயிரினும் அம்மாவோட கர்ப்பப்பையில் எந்த வேகத்தில் உள்ளே நுழைகிறதோ அந்த வேகத்தின் அளவச்ச மனித ஆயுசு ஜாதகத்தை கணிக்கிறாங்க. உங்கள் ஜாதகத்தில் 80 வயசுன்னு கணிச்சிருந்தாங்கன்னா
நீங்கள் உயிர் வாழ்வதற்கு 21,000 மூச்சு விட்டாகணும். இது இல்லாமல் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது, உடல் தேகம் செய்யும் பொழுது கடுமையான வேலை செய்யும், மூச்சு வெளியே போகுது. அப்போ மனிதன் ஆயுட்காலம் என்பது மூச்சு தான். உடம்பு சாகுதா, மூச்சு சாகுதா என்றால் மூச்சு முடிந்தவுடன் அந்த மூச்சாலும் முடிஞ்சவுடன் உடம்பு செத்து போயிடும். அப்போ உடம்பார் அழியர் உயிரார் அழியர்னு சொல்கிறாங்க. உங்கள் மூச்சு முடிஞ்சவுடன் உடம்பு சேர்த்து போகிறது. அப்போ ஆயுட்காலம் எந்த அளவுக்கு மூக்குள்ளே விடுறீங்களோ, அந்த அளவு இழுத்து விடுறீங்களோ, இழுத்துக்கு மேலே விட்டாலும் இறக்குனாலும் உங்கள் ஆயுசு குறைகிறது. நம்ம பயிற்சியில் 1 மணி நேரத்தில் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராத நிலையை கற்றுத்தருகிறோம். இதுதான் மரணமுள்ளா பெருவாழ்நிலை. மூச்சு வெளியே வந்தால் மரணம், இறப்பு நாளை தேடி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். மூச்சு உள்ளே ஒரு நாள் மரணமுள்ளா பெருவாழ்நிலை. இந்த வித்தை உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது, நேரடி பயிற்சி நடக்கிறது. மேலும் விவரங்களுக்கு 20 புத்தகம் எழுதியுள்ளேன். 83 0 0 452 668 790 463 80 79. சகல சௌபாக்கியம் பெறுக.